வணக்கம் வியூவர்ஸ். இன்னைக்கு நம்ம சேனல்ல பாக்குறது என்ன அப்படின்னா உளுந்துனால என்னென்ன நன்மைகள் இருக்கு அப்படின்னு பாக்கிறதுக்கு முன்னாடி உளுந்து வடை எப்படி செய்யலாம் அப்படிங்கறத பார்க்கலாம். அதாவது என்ன அப்படின்னா, இது வளரக்கூடிய பெண் குழந்தைகளுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது, உடலுக்கு ரொம்ப நல்லது. அது எப்படி செய்யலாம் அப்படிங்கறத பார்க்கலாம் வாங்க. இதுக்கு நான் பயன்படுத்தக்கூடிய பொருட்கள் அப்படின்னு பாத்தீங்கன்னா, உளுந்து எடுத்துக்க போறேன். அது கூடயே அதாவது கருப்பட்டி இல்லைன்னா வெல்லம் எடுத்துக்கலாம். உங்களுக்கு எது தேவையோ அதை எடுத்துக்கலாம். சரிங்களா? நான் நாட்டு சக்கரை எடுத்துக்க போறேன். இப்ப நான் பயன்படுத்தக்கூடிய பொருள் எவ்வளவு அப்படிங்கறது உங்ககிட்ட காமிக்கிறேன். அதாவது என்ன அப்படின்னா, ஒரு டம்ளர் அளவுக்கு நான் எடுத்துக்க போறேன். உளுந்தோட அளவு பாருங்க, இவ்வளவுதான் எடுக்கிறேன். கிட்டத்தட்ட இதுலயே உங்களுக்கு 20 முதல் 25 வரை வடை வரும். ஒரு 20 வடை கிட்ட உங்களுக்கு வரும். சரிங்களா? இது ரொம்ப நேரம் ஊற வைக்கணும்னு அவசியம் கிடையாது. ஒரு அரை மணி நேரம், அதிக நேரம் ஊற வச்சிங்க அப்படின்னு ரொம்ப கம்மியா தான் போட்டிருக்கேன். பாருங்க, இவ்வளவு பெரிய டம்ளர்ல ஒரு கால் பிடிக்கிற டம்ளர்ல பாத்தீங்க அப்படின்னா ஒரு முக்கால், ரொம்ப கம்மியா தான் உங்களுக்கு போட்டிருக்கேன். இதுவே போதுமானதுனால அவ்வளவு மட்டும் எடுத்துக்கிறேன். இதுக்கு தேவையான அளவு நாட்டு சக்கரை கூட எடுத்துக்க போறேன். ஓகேங்களா? இப்ப இதை ஒரு 15 நிமிடம் 15 to 20 நிமிடம் நீங்க ஊற வச்சீங்கன்னா போதுமானது. அரை மணி நேரத்துக்கு மேல நீங்க ஊற வைக்க வேண்டாம். அந்த அளவுக்கு நீங்க ஊற வச்சீங்கன்னாவே போதும். சரிங்களா? இது ஒரு அரை மணி நேரத்துக்கு மேல ஊற வைக்க வேண்டாம். அதிக நேரம் ஊற வச்சிங்க அப்படின்னா வடை ப்ராப்பரா வராது. ஏன்னா அது கூடயே நம்ம சுகரும் சேர்த்துறதுனால, சுகர்ல நாட்டு சக்கரை சேர்த்தும் போது இன்னும் தண்ணி விட ஆரம்பிச்சிரும். ஸோ நான் ஊற வைக்கிறதே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சிங்கன்னா போதுமானது. இப்ப பாருங்க, இது நம்ம தண்ணி ஊற்றி ஊற வச்சிடலாம். அப்புறம் எப்படி அரைக்கிறேன் அப்படிங்கறதையும் உங்கள்கிட்ட காமிக்கிறேன். இந்த அளவுக்கு ஊத்துனாவே போதும். நல்லா ஊறட்டும். ஒரு 15 to 20 மினிட்ஸ், அதிகபட்சம் ½ அன் ஹவர் ஊற வைங்க. இது அதுக்கு மேல ஒன்றும் தேவையில்லை. ஏன்னா நல்ல உளுந்தா இருந்துச்சு அப்படின்னா போதும். ஓகேங்களா? அதுக்கு மேல ஊற வைக்கணும்னு அவசியம் கிடையாது. 1 மணி நேரங்கிறது ரொம்ப அதிகம் தான். உங்களுக்கு 1 மணி நேரத்துக்குள்ள எவ்வளவு முடியுமோ அவ்வளவு நேரம் ஊற வைங்க. ஏன்னா ரொம்ப நேரம் நீங்க ஊற வச்சீங்க அப்படின்னா உங்களுக்கு உளுந்து என்ன ஆயிடும் அப்படின்னா, அந்த வடை சரியா வராது, பிரிஞ்சு போயிடும். நல்லா பந்து மாதிரி வரணும் அப்படின்னா குறைந்த நேரம் ஊற வைக்கிறதே போதும். ஊறட்டும். எப்படி அரைக்கிறது அப்படிங்கறத காமிக்கிறேன் உங்களுக்கு. இப்ப பாருங்க, உளுந்து நல்லா ஊறிடுச்சு. பாருங்க, நல்லா இந்த தன்மைக்கு ஊறணும். உங்களுக்கு ஊறிடுச்சு. ஊறினதுக்கு அப்புறம் நான் நல்லா தண்ணி ஃபுல்லா கழுவிட்டேன், சுத்தமா கழுவிட்டு இதுல கிரைண்டர்ல போட போறேன். தண்ணி ஒரு பிஞ்சு கூட இல்லாம நல்லா இது பண்ணிருங்க, வடிச்சிருங்க தண்ணிய. ஏன்னா தண்ணி இருந்துச்சு அப்படின்னா அது கூட சுகர் போடும்போது ரொம்ப கொலன்னு ஆயிடும். மாவு கொலன்னு ஆயிடும், வராது. அதனாலதான் நிறைய பேர் பாத்தீங்கன்னா உளுந்து அதாவது மெது வடையா செய்வாங்க. அது கூட கொஞ்சம் ஈஸியா வந்துடும். இந்த மாதிரி உளுந்து ஸ்வீட் வடை செய்யறது அப்படிங்கிறது கொஞ்சம் சவாலா தான் இருக்கும். அதுக்கு காரணம் என்னன்னா, அதிக நேரம் நம்ம ஊற வைக்கிறதும், மேலும் பாத்தீங்கன்னா அது கூட தண்ணி இருக்கும் போதே, தண்ணி நம்ம அரைக்கும் போது தண்ணியும் சேர்த்தக்கூடாது. சும்மா தேவைப்பட்டா ஒரு கை, ஒரு சின்ன அளவு தான், டிராப் மாதிரி தான், கொஞ்சம் தான் தெளிக்கணும். ரொம்ப தெளிக்க கூடாது. தெளிக்கிற மாதிரி தான் வைக்கணும். ஸ்ப்ரே பண்ற மாதிரி தான் வைக்கணும். நிறைய தண்ணி ஊத்திடாதீங்க அரைக்கும் போது. இந்த அளவுக்கு ஊறிட்டு இதை என்ன பண்ண போறோம்னா கிரைண்டர்ல போட்டு அரைக்க போறோம். இந்த மாதிரி உளுந்து வடை நீங்க அதாவது பெண் குழந்தைங்களுக்கு செஞ்சு எல்லாருக்குமே ரொம்ப நல்லது. முக்கியமா ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லணும் அப்படின்னா பெண் குழந்தைங்க பாத்தீங்கன்னா பூப்படைஞ்சோன்னையும் அந்த மாதிரி ஏஜ் அட்டன் பண்ணோன்னே இந்த மாதிரி வடைகள் செஞ்சு கொடுத்தீங்க அப்படின்னா கண்டிப்பா அவங்களுக்கு என்ன ஆகுதுன்னா உடல்ல நல்லா பலம் கொடுக்கும், கர்ப்பப்பையும் நல்லா வலுப்பெறும். உளுந்து அவ்வளோ உடம்புக்கு நல்லது. அதை குழந்தைங்க அப்படியே எடுத்துக்க சொன்னா எடுத்துக்க மாட்டாங்க. அப்படிங்கறதுனால இந்த மாதிரி வடை மாதிரி நீங்க ப்ரிப்பேர் பண்ணி கொடுக்கலாம். முக்கியமா நீங்க இனிப்பா செஞ்சு கொடுக்கும்போது இன்னும் விரும்பி சாப்பிடுவாங்க. இந்த இனிப்போட செய்யும் போது மட்டும் நல்லா தண்ணி ஃபுல்லா இருத்துருங்க. அப்பதான் உங்களுக்கு வடை ப்ராப்பரா வரும். சரிங்களா? மேலும் நம்ம சேனல்ல இது உளுந்து கஞ்சி எப்படி செய்யறது அப்படிங்கறத நான் போட்டிருக்கேன். நீங்க சேனலுக்குள்ள செக் பண்ணி பாருங்க. நான் அதனுடைய டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல அதனுடைய லிங்கை நான் கொடுக்குறேன். இந்த மாதிரி நீங்க எப்பெல்லாம் மாவு அரைக்கிறீங்களோ, இட்லிக்கு மாவு அரைக்கும் போது சும்மா ஒரு கை எடுத்துட்டு குழந்தைங்களுக்கு உளுந்து கஞ்சி மாதிரி கூட நீங்க செஞ்சு கொடுக்கலாம். அது ரொம்ப உடம்புக்கு ரொம்ப நல்லது. அதனுடைய லிங்க் கண்டிப்பா நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல கொடுக்குறேன். அதையும் நீங்க செக் பண்ணுங்க. அது ரொம்ப ஈஸியான ப்ராசஸிங். நீங்க எப்போ மாவு அரைக்கிறீங்களோ அப்பெல்லாம்
அந்த மாதிரி குழந்தைங்களுக்கு வந்து கஞ்சி மாதிரி செஞ்சு கொடுக்கலாம். ஒரு கைப்பிடி அளவு எடுத்தாவே போதும். சும்மா நம்ம ஒரு கையில் வந்து மாவு இவ்வளோ எடுத்தோம்னாவே போதும் அவங்களுக்கு கஞ்சி செய்கிறதுக்கு ஒரு 2 டம்ளரு. ஸோ அது ரொம்ப ஈஸியான ரெசிபி தான். அதுவும் வந்து உடம்புக்கு ரொம்ப நல்லது. கண்டிப்பாக போய் செக் பண்ணி பாருங்கள். நம்ம சேனலில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மருத்துவ குறிப்புகளும் இயற்கை சம்மந்தமான உணவு பழக்கவழக்கங்களும் போட்டுட்ருக்கோம். மறக்காமல் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. இதான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா எப்படி அரைக்கிறதுங்கிறத காமிக்கிறவாங்க. இந்த அளவுக்கு வந்து பருப்பு அரைப்பட்டோம்னா பாருங்க எண்ணெய் நல்லா காஞ்சிட்டு இருக்கு. நான் வச்சுட்டேன் அடுப்புல. எண்ணெய் காஞ்சிட்டு இருக்கு. அதுக்குள்ள நம்ம வந்து செஞ்சு வச்ச அந்த உளுந்து பாருங்க இந்த பதத்துல இருக்கணும். தண்ணியே ஊத்துல நான் ஒரு இது கூட இதுல அதாவது என்னதுன்னா அந்த சர்க்கரையில இருந்த தண்ணி தான் வந்து இந்த அளவுக்கு வந்திருக்கு. சரிங்களா? இதை தான் நம்ம இப்போ வந்து வடைய போட போறோம். வாங்க எப்படி போடலாம் அப்படிங்கிறத உங்கள்கிட்ட காமிக்கிறேன். பாருங்க, ஆக்சுவலி இதில் வந்து கொஞ்சம் தண்ணி வச்சுருக்கேன் நான். அந்த தண்ணி வந்து இப்படி தொட்டு இந்த கையிலோட சென்டர் பகுதியில் வந்து அப்ளை பண்ணிக்கோங்க. ஏன்னா இல்லைன்னா ஒட்டிக்கும். பண்ணிட்டு மாவு பாருங்க இருக்கு, நல்லா இப்படி கிளறி விட்டுக்கிட்டு இது எடுத்தீங்கன்னா பந்து மாதிரி வரும் உங்களுக்கு மாவு. சென்டரில் ஒரு ஹோல்ஸ் மாதிரி போட்டுருங்க. இப்படி எடுத்தீங்கன்னா கையில் ஒட்டாது, வந்துடும். சரிங்களா? எண்ணெய் காஞ்சோன்னே அடுப்பு வந்து ஸ்லோவில் வச்சுருங்க. ஏன்னா சீக்கிரம் வெந்துடும் இந்த வடை. இப்போ பாருங்க, இன்னொன்று செஞ்சு காமிக்கிறேன். அவ்வளோதான். பாருங்க, வடை இப்படி தான் நான் போட்டிருக்கேன். நல்லா வெந்துட்டுருக்கு. அடுப்பு வந்து சிம்மில் வச்சுருங்க. உளுந்து வடை வந்து தயாராகிடுச்சு. அதாவது இனிப்பு உளுந்து வடை வந்து தயாராகிடுச்சு. இதுக்கு முக்கியமாக நீங்கள் கவனிக்க வேண்டியது, ரொம்ப நேரம் ஊற வைக்கக்கூடாது. இதில் அரைக்கும் போது தண்ணி வந்து சுத்தமாக சேர்த்தக்கூடாது. அந்த சர்க்கரையில் இருக்கக்கூடிய அந்த தண்ணி ஈரப்பதத்தில் தான் அது வந்து அரைப்படணும். சரிங்களா? அப்போ தான் வந்து கண்டிப்பாக வந்து இந்த வடை வந்து சரியாக வரும். இல்லைன்னா வந்து சரியாக வராது. நீங்கள் போடும்போது தண்ணி கொஞ்சம் அப்ளை பண்ணிட்டு போட்டிங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து நல்லா வடை வந்துடும். சரிங்களா? நிறைய நேரம் ஊற வைக்காதீங்க.
இப்போ வடை எப்படி செய்யறதுன்னு தெரிஞ்சுட்டீங்க. கண்டிப்பாக இது குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுத்தீங்கன்னா ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. இப்போ உளுந்துனால என்னென்ன நற்பலன்கள் இருக்குது அப்படிங்கிறதையும் தெரிஞ்சிட்டிங்க அப்படின்னா இன்னும் கொஞ்சம் கூட சாப்பிட்றதுக்கு இன்னும் சுவையாகவும் இருக்கும், நம்ம ஹெல்த்துக்கு நல்லது அப்படின்னு ஒரு மனசு திருப்தியும் நம்மளுக்கு கிடைக்கும். உளுந்து சாப்பிடுவதால ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி பெண் குழந்தைகளுக்கு வந்து கர்ப்பப்பை வந்து வலுப்படுறதுக்கு இந்த உளுந்து ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும். இந்த உளுந்துல வந்து இதில் கரையும் மற்றும் கரையாத நார்ச்சத்து 2 இருக்குது. இந்த நார்ச்சத்துக்களை உணவுல வந்து நன்கு செரிக்க செய்யறதுக்கு வந்து இது உதவுது. மேலும் ஊட்டச்சத்து உள்ள இது எது அப்படின்னு கேட்டிங்கன்னா உளுந்து வந்து நம்ம சொல்லலாம். சரிங்களா? நார் சத்து வந்து இது என்ன பண்ணும் அப்படின்னா மலச்சிக்கல் மற்றும் வயிற்றுப்போக்கு, வயிறு சம்பந்தமான பிரச்சனைகள் எதுவுமே வந்து உடம்பை பாதிக்காம பார்த்துக்கிறது உளுந்தோட வேலை. இந்த உளுந்து வந்து செரிக்கும் மற்றும் செரிக்காத நச்சு பொருட்களை கழிவாக மாற்றி வெளியில் அனுப்போம். அதனால தான் உணவில் வந்து அடிக்கடி நம்ம வந்து உளுந்து சேர்த்துக்கணும். சரிங்களா? அப்போ உளுந்து சேர்த்ததன் மூலம் நமக்கு வந்து இதயத்துக்கு ரொம்ப நல்லது. உளுந்தில் இருக்கக்கூடிய மெக்னீஷியம், பொட்டாசியம், நார்ச்சத்து, இரும்பு இது எல்லாமே உடலுக்கு நல்ல பலத்தை தரக்கூடியது. மேலும் இந்த நார்ச்சத்து வந்து கொலஸ்ட்ராலை வந்து கொடுக்கக்கூடியது, கட்டுக்குள்ளே வைக்கக்கூடியது. சரிங்களா? உளுந்தில் இருக்கக்கூடிய இரும்பு சத்து உடலுக்கு தேவையான நல்ல ஆற்றலையும் நல்ல பலத்தையும் தரும். மேலும் வந்து நல்ல சுறுசுறுப்பாக செயல்படுறதுக்கு உதவும். இது ரத்த சிவப்பணுக்களை அதிக அளவில் உற்பத்தி செய்கிறதுனால ரத்த ஓட்டம் வந்து எல்லா இடங்களுக்கும் சீராக பரவத்துக்கு வரும். இதனால் வந்து இதய சம்மந்தமான நோய்கள் சுத்தமாக வராது. நல்ல புத்துணர்ச்சியோட நல்ல ஆரோக்கியமாக நல்ல பலமாக இருக்கணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா நம்ம உணவில் உளுந்தை வந்து சேர்த்திக்கிங்க. உளுந்தை பல விதத்தில் சேர்த்தலாம். இந்த மாதிரி நீங்கள் இனிப்பு உணவாக செஞ்சு கொடுக்கும்போது குழந்தைங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. முக்கியமாக பெண் குழந்தைகளுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. கண்டிப்பாக இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்குன்னு நம்புகிறேன். இந்த மாதிரி நல்ல தகவல்களை தெரிஞ்சுக்கணுன்னா மறக்காமல் நம்ம வாகை தமிழர் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இன்னொரு நல்ல பதிவில் உங்களை சந்திக்கிறேன்.